ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த கேரட் மேல டேஸ்ட் இருக்கா? அடுத்ததா குழம்பு போட்டுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சமையல் செய். இன்னைக்கு குட்டீஸோட லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன சமையல் சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல சாதத்துல இருந்தே பார்க்கலாங்க. நல்லா உதிரி உதிரியா சாதம் வடிச்சு வச்சிருக்காங்க. சாதம் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து குட்டி சாப்பிடலங்க. ஏன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி சமைச்சிருக்கேங்க. எங்க வீட்ல பாத்தீங்கன்னா எல்லா குட்டீஸுமே வந்து இட்லி ரொம்பவே பிடிக்குங்க. எங்க குடும்பத்துல இட்லி சாப்பிடாத ஒரே ஆள் யாருன்னா நான் மட்டும்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சாதமே சாப்பிட்டு முடிச்சுட்டேங்க. இப்போ வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டான மல்லிகை பூ இட்லி செஞ்சு வச்சிருக்கேன். நம்ம வீட்ல இட்லி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல இட்லி அரிசி வந்து நம்ம ஊற வச்சு ஆட்டி எடுத்தோம் அப்டின்னா, இட்லி நல்லா சூப்பர் சாஃப்ட்டா வருங்க. அந்த எந்த மெஷர்மென்ட்ல அரிசி ஊற வைக்கிறதுன்னு சொல்லி தெரியல அப்டின்னா, உங்களுக்கு தெரியலன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோல வந்து ஷேர் பண்றேங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கேரட் பொரியல் செஞ்சிருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த கேரட் பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா வந்து கேரட்ட கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பொரியல் செய்றதுங்க. இந்த பொரியல் வந்து பாத்தீங்கன்னா, அருமையான டேஸ்ட் இருக்குங்க. நீங்க வந்து காய வந்து நல்லா பொடி பொடியா திருவிட்டு, அதுக்கப்புறம் கூட வந்து சமைக்கலாம். நான் இன்னைக்கு கட் பண்ணி தாங்க போட்டு சமைச்சிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிருக்கேங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, பட்டாணி எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கேன். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்க பட்டாணி, கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு மாரி செஞ்சுட்டேங்க. குழம்பு மாரி செய்யாம. அடுத்ததா பாத்தீங்கன்னா, கடல மாவு குழம்பு செஞ்சிருக்கேங்க. இது பாத்தீங்கன்னா, இட்லி, அதுக்கப்புறமா சாதத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்னைக்கு வந்து நான் இட்லிக்கு தான் வச்சு சாப்பிட போறேங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்குங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, நீங்களும் உங்க வீட்ல வந்து இது போல கடல மாவு குழம்பு செய்வீங்களா என்னன்றத மறக்காம எப்பயும் போல சட்னி செஞ்சுட்டேங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, சட்னி வந்து இந்த அளவுக்கு செஞ்சிருந்தாங்க. குட்டி சாப்பிட்டு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தான் இருக்கு. பரவால்ல இருக்கட்டும். அவங்க சாப்பிட்டா போதுங்க. இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன். உங்க வீட்ல நீங்க என்னென்ன சமையல் சமைச்சீங்கன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த சமையல்ல உங்களுக்கு எது புடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ்லலாம் பேக் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து சாதம் தாங்க வைக்க போறேன். நல்லா சுட சுட சாதம் வச்சுக்கிறேங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, கேரட் பொரியல் எப்பயும் போல சாதத்திலேயே வந்து வச்சுடுறேங்க. அவங்க வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பாருங்க சாப்பாடு வந்து போட்டு வச்சிருக்குங்க. இட்லி இதுல வந்து நான் செஞ்சிருக்கிற எல்லா குழம்பும் வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, பூவரசி. அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இது போல கொஞ்சம் நல்லா வெரைட்டியா செஞ்சு குடுத்தா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததா பூவரசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா, சாதம் போட்டு வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய பாக்ஸ் அப்படின்றதுனால, சாதம் வந்து கம்மியா தாங்க போடுவேன். இதுவே பாத்தீங்கன்னா, அவளால மதிய டைம்ல வந்து சாப்பிட முடியாது. பாருங்க அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, கேரட் பொரியல் வச்சிருக்கேங்க. பொரியல் செஞ்சே பாத்தீங்கன்னா, ஒரு 1 நாள் ஆயிடுச்சுங்க. அதுவே வந்து ரொம்ப நாள் ஆன மாரி இருக்குங்க. கத்திரிக்காய் குழம்பும் வந்து போட்டு வச்சுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க இந்த கத்திரிக்காய் குழம்பு சாப்பிடுறதுக்கு. பூவரசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கத்திரிக்காய், அடுத்ததா குழம்பு போட்டுக்கிறேங்க. கத்திரிக்காய்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நல்லாவே வந்து சாப்பிடுவாங்க. அடுத்ததா அனிச்சிக்காவுக்கும் வந்து போட்டு வச்சுர்றேன்ப்பா. ஒருத்தங்க பாத்தீங்கன்னா, ஒரு மாரி சாப்பிடுவாங்கங்க. அவங்களுக்கு புடிச்ச மாரி நம்ம சமைச்சு குடுத்தோம் அப்டின்னா, நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. உங்க குட்டீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இது போல வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்களா என்னன்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க என் அன்சிகாலுக்கும் வந்து கேரட் பொரியல் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்லயே வந்து வச்சுர்றேங்க. கவினுக்கு எப்பயும் போல சாப்பாடு வந்து கம்மியாவே போட்டு வச்சுக்கிறேங்க. அவன் வந்து கம்மியா தான் சாப்பிடுவான். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து கேரட் பொரியல் வச்சுக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா, நித்திஷ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு கத்திரிக்காய் போட்டு, கொஞ்சமா வந்து குழம்பும் போட்டு வச்சுர்றேன். இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா, மதிய டைம்ல வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சாதத்தோட போட்டு சாப்பிடலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, சரண்யா பாக்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கும் வந்து ஒரு சின்னதா ஒரு கத்திரிக்காய் போட்டு, குழம்பும் வந்து போட்டு வச்சுர்றேன். அடுத்து யாரு? கவின் பாக்ஸ் தாங்க. லாஸ்ட்டா கவினோட பாக்ஸ வந்து போட்டு வச்சுக்கிறேன். அவன் தான் பாத்தீங்கன்னா, இது பட்டாணி வந்து கேட்டிருந்தாங்க. அதனால அவனுக்கு பட்டாணி கொஞ்சம் அதிகமாவே வச்சிருக்கேன். கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா வைக்கலங்க.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சீம்பால், அதுக்கப்புறமா ரவைய வச்சு வந்து சூப்பரான டிஷ் வந்து சமைச்சுட்டே இருக்குங்க. இன்னும் வந்து அது ஃபுல்ஃபில்லா முடியல. சரி லஞ்ச் பாக்ஸ் வீடியோ எடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ்க்கு என்ன சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸாவும், அப்படி இல்லைன்னா வீடியோவாவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தடுத்து வருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன். நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.